ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஜூலை மாதத்திற்கான கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில் செவ்வாய் இருக்கார், மிதுன ராசியில் சூரியன், கடக ராசியில் குரு சுக்கிரன் புதன், சிம்ம ராசியில் கேது, சந்திரன் தன்னுடைய பயணத்தை தனுசு ராசியிலிருந்து துவக்கிறாரு இந்த மாதம். கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக பயிற்சிகள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரக பயிற்சி தான். சந்திரனுடைய பயிற்சியை தவிர முதல் பயிற்சி புதன் கடகத்தில் வக்கரமாக இருக்கார். அவர் பின்னோக்கி வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்குள்ளே வராரு, தன்னுடைய சொந்த வீட்டுக்குள்ளே வராரு. அதே சமயம் சூரியன், அதாவது மிதுன ராசியில் சூரியன் இருக்கார், அவர் கடக ராசிக்கு ஜூலை 16ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகிறார். அதாவது ஆடி மாத பிறப்பு ஜூலை 16, 2026 அன்று. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூலை 4ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலேயே ஜூலை 4ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிரன் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஃபஸ்ட்டு ஜூலை 4ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிரன் பயிற்சி, ஜூலை 7ஆம் தேதி அன்றைக்கி புதன் வக்கர பயிற்சி, ஜூலை 16ஆம் தேதி அன்றைக்கி சூரியன் பயிற்சி. இந்த 3 பயிற்சிகள் தான் இந்த மாதம் நடக்க போகிறது. இதை தவிர சந்திரன் தன்னுடைய பயணத்தை 2 நாளைக்கு ஒரு தடவை மாற்றிட்டுருக்காரு. இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 14ஆம் தேதி அன்னைக்கு 14th ஜூலை அமாவாசை. அதாவது அமாவாசை ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. அதுக்கப்புறம் தட்சிணாயன புண்ணிய காலம், அதாவது வருஷத்தை 2ஆக பிரிப்பாங்க. 6 மாதம், அயனம்னு பேர் அதுக்கு. தட்சிணாயனம், உத்தராயணம்னு. அதாவது சூரியன் தெற்கு நோக்கி தன்னுடைய பயணத்தை செய்யக்கூடிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலம். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாத பிறப்பன்று ஜூலை 16ஆம் தேதி அன்றைக்கி நடக்கிறது. ஆடி மாத பிறப்பு ஜூலை 17லேருந்து 3 நாட்கள், ஜூலை 17, 18, 19 ஆகிய 3 நாட்கள் நதி ரஜஸ்வலான்ட்டு பேர். எப்படி பெண்களுக்கு மாசாந்திர தீட்டு 3 நாட்கள் வருமோ, அது மாதிரி வருஷ தீட்டு இந்த நதிகளுக்கு 3 நாட்கள் வரும். அதுதான் அந்த நதி ரஜஸ்வலா 3 நாட்கள். அந்த 3 நாட்களில் நதி நீராடல் தவிர்ப்பது புத்திசாலித்தனம். சாதுர்மாசிய விரதம் இந்த மாதம் 26ஆம் தேதி, ஜூலை மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு சாதுர்மாசிய விரதம் ஆரம்பம். சன்னியாசிகள் குருமார்களுக்கெல்லாம் நம்ம விரதம் இருக்கிறது. 27ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள், 29 பௌர்ணமி அன்னைக்கு வியாச பூர்ணிமா. இந்த மாதத்தில் உங்களுக்கான பலன்கள் எப்படி, உங்கள் ராசிக்கான பலன் எப்படின்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். மகர ராசி. இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நேயர்களுக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, 7ஆம் இடத்துல குரு வந்திருக்கார், அவரும் உச்சமாக இருக்கார். திருமண யோகத்தினால சந்தோஷம் ஏற்படும். அது உங்களுக்கா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களால் அடுத்தவங்களுக்கு திருமணம், உங்களால் உங்கள் தம்பி தங்கைகளுக்கு திருமணம், உங்களால் உங்களுக்கு மூத்த சகோதரருக்கு திருமணம், ஏதோ ஒரு விஷயம் சுப செலவு ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இந்த சுப செலவு உங்களால் மட்டும் இல்லை, அடுத்தவங்களாலையும் உங்கள் குடும்பத்தாராலையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. சார் இப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணாதீங்க, சார் இந்த இடத்துல இது போய் இந்த இடத்துல போகாதீங்க இப்படின்னு உங்கள் நண்பர்கள் சொல்லுவாங்க. உங்கள் மனைவியோ இல்லை கணவரோ, இந்த பக்கம் போகாதீங்க, இதை பண்ணாதீங்க, இந்த இடத்துல போய் பேசுங்க, இந்த இடத்துல இப்படி பேசுனீங்கன்னு இந்த டைமில் போய் பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். ஸோ இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்காமல் இருந்தது, குறிப்பாக வழக்கு சார்ந்த வெற்றிகள். அதுவும் வேலைக்கு போயிட்டு நீங்கள் நிறையா அவமானப்பட்டுட்டீங்க. அந்த வேலையில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் கூட இருக்கிறவங்களாம் உங்களை பற்றி பெருமையாக பேசணும், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதுவும் பார்த்தீங்கன்னா இதில் சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. 4ஆம் தேதி அன்னைக்கு வருமானம் ஜாஸ்தி ஆகணும். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு தொழில் மூலமாக வருமானம் ஏற்படணும்.
அதே சமயம் பார்த்தீங்கன்னா சனி 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. தந்தையின் ஆரோக்கிய விஷயம் அல்லது குழந்தைகள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பெருசாக நஷ்டம் கிடையாது, அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி எந்த விதமான பாதிப்பும் இல்லை. நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபாரம் ஒரு மந்தத்தன்மையோடு இருக்கும். ஏதோ ஒன்று தெரில சார், கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாக எனக்கு வந்து பிஸ்னஸே டெவலப் ஆகலை சார், எல்லாம் வரா மாதிரி வருது, கடைசி நேரத்தில் போகுது சார். இப்போ எல்லாம் மாறும். ஏன்னா குரு உச்சமாக இருக்கார். அதனால் முதலீடுகள் ஜாஸ்தி ஆகணும். முதலீடு ஜாஸ்தி பண்ணால் பிஸ்னஸ் வரணும். அந்த முதலீடு பண்ணுறதுக்கான பண உதவி கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வருமானத்தை கொடுக்கக்கூடிய பண உதவிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் வளர்ச்சியை தரக்கூடிய நல்ல நண்பர்களின் ஆலோசனை கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 16ஆம் தேதி இரவு 7:52 ஜூலை 18ஆம் தேதி இரவு 11:59 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த ஜூலை 16, 17, 18 அந்த நாட்களில் யாருக்கிட்ட சிரித்து பேசினாலும் நீங்கள் கெட்ட பேர் வாங்கிப்பீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படும். ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பார். ஆனால் அதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது, வருமானத்துக்கு குறைவு இருக்காது. சண்டை போட்டாவது உங்களுக்கு பணம் வந்துடும். ஏன் அப்படின்னா அஷ்டமாதிபதியும் 7ஆம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள். சூரியன் சந்திரன் பரிவர்த்தனை. தாய் தந்தையரின் உதவியும் கிடைக்கும், நண்பர்களின் உதவியும் கிடைக்கும். ஆனால் அந்த நாட்களில் கெட்ட பேர் வரும். ஒருத்தர் உதவியும் பண்ணுவார், அவர் தான் உங்களை பற்றி தப்பாகவும் பேசுவார். அதனால் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. தந்தை விஷயத்தில் அல்லது தாய் விஷயத்தில் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டதுன்னா அதுலேயும் உங்களுக்கு கூட பிறந்தவங்களே உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க. ஏன் உங்கள் மனைவியை கூட உங்கள் கணவரை கூட உங்களை தப்பாக ஏன்ப்பா இந்த செலவு பண்ண அப்படிங்கிற லெவலுக்கு உங்களை கொஞ்சம் வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு நிரந்தரம் இல்லை. ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் அவ்வளோ ஒரு நல்ல விஷயத்தை பண்ண போகிறீங்க. தந்தைக்கோ தாயாருக்கோ நல்ல விஷயத்தை பண்ணி கொடுக்குறீங்க, சந்தோஷத்தை கொடுக்க போகிறீங்க. இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது மகர ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்னன்னு கேட்டேன்னா, காஞ்சிபுரம் பக்கத்தில் உத்தரமேரூர்னு ஒரு ஊர் இருக்குது. அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அந்த ஊரை பற்றி பேசியிருக்கார். அந்த ஊரில் தான் குடவோலை முறை பற்றி கல்வெட்டே இருக்குது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய வைகுண்டநாத பெருமாளை வணங்கி வாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் தடைகள் விலகி வெற்றிகள் நிரந்தரமாகும், தவறான பெயரிலிருந்து தவறான பேச்சிலிருந்து விலகும். இந்த ஜூலை மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிற பலன்களை நம்ம பார்த்தோம். ஆனால் இது வந்து பொதுவான பலன், அதாவது ராசிக்குங்கிறது பொதுவான பலன். உங்கள் ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு இந்த பலன்கள் எப்படி அமையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது தொலைபேசி எண்களில் நேரடியாக வருவதற்கு ஒரு நம்பர் 80ன்னு ஆரம்பிக்கிற நம்பர் நேரடி அப்பாயின்மெண்ட்டுக்கு, 72 ஆரம்பிக்கிற நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணுறதுக்கு. இந்த 2 நம்பர்கள்லையும் நீங்கள் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜாதகத்துக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதனால் உங்களுடைய எதிர்காலம் வளமாக இருப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மகர ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூலை மாதம் எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகிறதுங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில், அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கைலாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு அடுத்த வரக்கூடிய காலங்கள் எப்படி வந்து மகர ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது அப்படிங்கிறத துல்லியமாக மிகைப்படுத்தாமல், அந்த ஒளி தத்துவம் எப்படி வந்து செயல்படுகிறது, நம்ம கர்ம வினை எப்படி வந்து அந்தந்த நேரத்தில் நம்ம கண் முன்னாடி வந்து சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் எப்படி வந்து உருவெடுக்க போகிறது, எந்த மாதிரி ஒரு டைம்லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நாம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோவில் துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஆண்டு கிரகமாகிய சனி மகர ராசியோட அதிபதி 3ஆம் இடத்துல நீடித்திருந்து மகர ராசிக்கு 7 நாள் சனி முடிஞ்சு விட்டதுங்கிறது நமக்கு தெரியும். 3ஆம் இடத்துலேயே இருக்கிறார். குரு 6ல் இருந்த குரு 7ல் வந்து ராசியை மாதம் முழுவதும் பார்ப்பது அருமையான விஷயம்.
ஸோ குரு வந்து உச்ச குருவாக 7ஆம் இடத்துல வருவது மகர ராசிக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அமைப்பு. அருமையான ஒரு கிளாரிட்டியை கொடுக்கக்கூடியது. நாம் கடந்த காலத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் தவறுகள் செய்தோமோ அந்த தவறுகளை திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புள்ள ஒரு ஆண்டாக இருக்கிறது. அந்த ஆண்டின் ஆரம்ப மாதமாக ஜூலை மாதம் நமக்கு வருது. அப்படிங்கிறப்போ நல்லாவே வந்து நம்மளுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்வது, வாழ்க்கை செயல்பாடுகளை மேம்படுத்தி கொள்வது, மாணவர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்கள் சிரத்தையா இல்லாத மாணவர்கள் இப்போ சிரத்தையா பொறுப்பாக நடந்துப்பாங்க. அம்மா அப்பா சொன்னால் கேட்காம எதிர்பேச்சு பேசிட்டு இருக்கிறவங்க இப்போ கொஞ்சம் தன்மை ஆவாங்க, படிப்பில் கொஞ்சம் அக்கறை ஆவாங்க, பொறுப்பு வரும் என்று சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த பொறுப்புக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த உச்சகுருவின் பார்வை. சந்திரன் என்று சொல்லப்படுகிற மனசை குறிக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கறதுனால மனசு கொஞ்சம் ஓரளவுக்கு சோம்பேறித்தனம், வாழ்க்கையில் உருப்படுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையில்லையோ அதையெல்லாம் விடுவதற்கு ஒரு ஆரம்பகட்ட மாதமாக அமைகிறது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த விஷயம். அதே மாதிரி ராகு 2ஆம் இடத்திலும் கேது 8ஆம் இடத்திலும் இருக்கிறது. சில உடல் உபாதைகள், சில டிராவலிங், பேச்சு மூலமாக சில அதிருப்திகள், அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்க தான் செய்யும். ஆனால் இருந்தாலும் குருவின் பார்வை ராசி அதிபதி விழுகுது பார்த்தீங்களா. ராசியும் பார்க்குது, ராசி அதிபதியும் பார்க்கறது அற்புதம். ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கடந்த 3 வருஷமா கம்பேர் பண்ணுறப்போ இப்போ நடக்கக்கூடிய அமைப்பு வந்து சில பாசிட்டிவாக பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கு ஆரம்பம் கிட்ட ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய மாதமாக ஜூலை மாதம் அமையுதுங்கிறத நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். மாத கிரகம் எப்படி இருக்குன்னா, சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 8ல் இருக்கார், குருவோட சூரியனும் சேருகிறார். ஸோ சூரியனும் வந்து குருவோடு சேர்றது, அட்டமாதிபதி 7ஆம் இடத்துக்கு வந்து குருவோடு சேரும் பொழுது சில எதிர்பாராத சில பெனிஃபிட்ஸ், சில நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது, ஒரு கலப்பு திருமணம் நடக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் டக்குன்னு நடந்துடும். அதே மாதிரி செவ்வாய் 4ஆம் 5ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். ஸோ குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தைகளுக்கு உடல் நலத்துக்கு கொஞ்சம் பார்க்கணும். படிப்பு விஷயம், அவங்களுடைய கரியருக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மெனக்கெடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதுவும் 11ஆம் வீட்டையே பார்ப்பதனால நல்ல லாபம் பெறக்கூடிய அமைப்பு, இடம் பூமி மூலமாக லாபம் பெறக்கூடிய அமைப்பு, சுப வேலை மூலமாக நல்ல ப்ராஃபிட் வரக்கூடிய அமைப்பு, அது மூலமாக பல பிரச்சனைகள் கடந்த 2 வருஷமாக நிதி நிலைமை, பண விஷயத்தில் சில அதிருப்திகள் இருந்ததெல்லாம் போக்கி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த 2026 ஜூலை மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு வருகிறது. அதே சமயத்தில் புதன் பாருங்க 6ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறதுனால கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அது மாதிரி சில விஷயங்கள் இருக்க தான் செய்யும். ஸோ கடனை கொஞ்சம் ஸ்லோவாக அடைக்கக்கூடிய தருணங்கள் ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் ட்ராவலிங் கொடுக்கும். டெக்னிக்கல் துறையில், ஐடி துறையில், அக்கௌண்ட்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் வரும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உள்ளடக்கிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக மகர ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூலை மாதம் வருகிறது. ஸோ இது வந்து கோச்சார் அமைப்பில் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டுங்க. ராசி அதிபதியும் ராசியையும் குரு பார்க்குறார். மற்ற மாத கிரகங்களும் ஓரளவுக்கு நல்லான அமைப்பில் தான் இருக்குது. ஸோ இதனால் கடந்த 2 வருஷமாக நம்ம சில ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டது, படிப்பு விஷயத்தில் நம்ம சிலது கோட்டை விட்டது, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியாதவங்க, தொழிலில் அடுத்த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட்டை நோக்கி போக முடியாதவங்கெல்லாம் வந்து இந்த தருணத்தில் டக்குன்னு சில அசோசியேஷன் மூலமாக, சில அக்ரிமெண்ட் மூலமாக, சில கான்ட்ராக்ட் மூலமாக, சில தொடர்புகள் மூலமாக சில விஷயங்கள் டக்குன்னு கிளிக் ஆகி நம்ம அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்புகள் பரிபூர்ணமாக உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு மாதிரி பொதுவான பலனை ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் நம்மகிட்ட வந்தீங்கன்னா நம்மளுடைய 18 வருஷ அனுபவத்தை யூஸ் பண்ணி சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உங்களுடைய லக்னம் என்ன, உங்கள் லக்னத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் என்ன, நீங்கள் வந்து மகர ராசியில் அவிட்ட நட்சத்திரமா, திருவோண நட்சத்திரமா, உத்திராட நட்சத்திரமா, அதில் எது மாதிரி அமைப்புகள் கொடுக்குறாரு, என்ன தசாபுக்திகள் போயிட்டுருக்கு, ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம் எப்படி இருக்குது, அடுத்த வரக்கூடிய எதிர்காலம் எப்படி இருக்குது, ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, லாங் டேர்ம் எப்படி இருக்குது, எந்த திசையில் நம்ம வாழ்க்கை திரும்பும், வேலையா தொழிலா, வேலைன்னு எடுத்துட்டோம்னா எது மாதிரி வேலை, எது மாதிரி துறை நமக்கு நல்லதாக வருது, எதில் நமக்கு முன்னேற்றம் சீக்கிரமாக வரும், எதில் வந்து ப்ராஃபிட் வரும்,
அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நுணுக்கமாக கற்றுக்கக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய, நம்ம பிராப்தத்தை நாமளே அறிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை திட்டங்களை நாமல் தீட்டினமே ஆனால் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நம்ம பெறணும்னு நினைக்கிறோமோ அது எளிதில் பெற்று எதிர்நீச்சல் போடாமல், சமய விரயங்கள் செய்யாமல், பண விரயங்கள் செய்யாமல். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 1000 வருஷம் வாழ போகிறதில்ல. ஆயுசு நல்லா இருக்கும் பொழுது 80 வருஷம் வாழ போகிறோன்னு வைங்க. இதில் 25-30 வயசு வரைக்கும் படிக்கிறது அது மாதிரி ஆனதுக்கப்புறம் கடைசியாக நம்ம ஒர்க் பண்ணுறது ஒரு 30 வருஷம். அதில் தவறுகள் மேலே தவறுகள் செய்து கொண்டு நமக்கு வராத விஷயத்தை செய்து, பிராப்தம் இல்லாத விஷயத்தை செய்து நம்ம நஷ்டம் பெற்றோம்னால் ஒரு வருஷத்துக்கும் நாம் ஈடுகட்டிருக்கு நம்மளுடைய வாழ்க்கையோட பல ஆண்டுகளை கொடுக்க வேண்டியதாக இருக்குங்கிறது உண்மையான ஒரு விஷயம். ஸோ அதனால நம்ம தேவையான விஷயத்தை கரெக்டாக பண்ணிட்டு போனோம்னா சேதாரம் இல்லாமல், பாதிப்பு இல்லாமல் லைஃப்பை கொஞ்சம் ஸ்மூத்தாக, அதுவும் நம்மளுடைய பாஸ்ட் எப்படி இருந்ததுங்கிறது நம்ம அப்பாயின்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா எப்படி வந்தது, எது மாதிரி நேரத்தில் நம்ம கஷ்டப்பட்டோம், எது மாதிரி நேரத்தில் நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் சிங்க் பண்ணி பார்த்து நம்மளை ஆல்ரெடி நம்ம எது மாதிரி விஷயத்தில் போயிட்டுருக்கு, நம்மளுடைய ப்ரெசன்ட் சினாரியோ என்ன, ஷார்ட் டேர்ம் என்ன, லாங் டேர்ம் என்ன, பர்சனல் சைடில் எப்படி இருக்க போகுது, சில விஷயங்கள், மேரேஜ் விஷயங்கள், குழந்தைகள் விஷயங்கள், படிப்பு விஷயங்கள், வேலை தொழில் விஷயங்கள், கடன் அடைக்கும் விஷயங்கள், உடல்நல கோளாறு குறையிற விஷயங்கள், தீர்க்கும் விஷயங்கள் எல்லாம் நேர காலத்தோடு எந்த மாதிரி அமைப்பில், எந்த தசா புக்தி அந்தரம் சூக்ஷமத்தில், அந்த 9 கிரகம் 12 கட்டத்தில் 27 நட்சத்திரத்தில் எப்படி இருக்கிறாருங்கிறதை பார்த்து துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பலன் எடுக்க முடியும். அது மூலமாக வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமாருங்க. இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். மகர ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. நார்மலாகவே மகர ராசிக்காரங்களுக்கு கடமை உணர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க. குடும்பத்தை வழிநடத்தி போகிறதுல முக்கியமான ஆள் யாருன்னா இந்த மகர ராசிக்காரங்களாக தாங்க இருக்கும். கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க. எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறி ஆகணும் அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு தீவிரமான குறிக்கோளாக இருக்கும். இவ்வளோ சிறப்பான இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பாருங்கள், இப்போ ராசியை குரு பார்க்குறாருங்க. மனசு தெளிவாக இருக்குங்க, சிந்தனைகள் தெளிவாக இருக்கும், முகத்தில் ஒரு நல்ல ஒரு தேஜஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க. கூடவே புதனும் பார்க்கறனால எந்த